கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு மணலி வச்சுருக்கேன் அடுப்பில் சட்டி. அதில் வந்து இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கும். கடுகு, கொஞ்சம் வெந்தயம் பாருங்கள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சோண்டு இது உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு பாருங்க, அது தாளிக்கிற வடகம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு இது போடணும். பூண்டு வெங்காயம் போடணும். மிளகு போடணும் பாருங்கள். இதே நல்லா வறுத்துக்கணும். இது ஒரு காரக்குழம்பு, கத்திரிக்காய் போட்டு வச்சுக்கிறாங்க. சரி, இதுலேயே கொஞ்சம் கத்திரிக்காய் வச்சுக்கலாம், அதையும் போடுறோம். நல்லா எண்ணெய் வதங்கிடுச்சு, நல்லா வதக்கிருக்கேன். இதுலேயே கொஞ்சம் காரப்பொடி போட்டு குழம்பு தூள், சாம்பார் காரமாக இது எல்லாத்துக்கும் ஒரே மிளகாத்தூள் தான் நான் வச்சுருக்கேன் வீட்டில். அது பாருங்கள், அதை போடணும். பாருங்கள், இதை போட்டிருக்கேன். இந்த பாருங்க, இங்கே இந்த பாருங்க, ஒரு எலும்பிச்சை பழ அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். தேவையான உப்பு போட்டுக்கலாம். புளி கரைச்சி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தண்ணி வேணால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், கொதிக்கணும்ல நல்லா. இது நல்லா இப்போ கொதிக்கிட்டோம். கொஞ்சம் வெல்லம் போட்டு கடைசியில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு குழம்பு. பாருங்கள், இப்போ ஒரு இது வச்சு சட்டி வச்சு ஒரு எரிப்பு சட்டி, அதில் வந்து இது ஒரு கொஞ்சம் ஒரு 50 பைத்தம்பருப்பு போடுறேன். இது இது வெறும் வானலிலேயே எண்ணெய் எல்லாமே வறுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் பூண்டு வச்சு, தேங்காய் வச்சு, உப்பு வச்சு, துவையல் அரைச்சி இதுக்கு தொட்டுக்கிட்டாக்கா அந்த காரக்குழம்புக்கு சூப்பராக இருக்கும். வதக்கட்டி வெல்லம் போடுறோம் பாருங்கள், நல்லாயிருக்கும். அது நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும் குழம்பு. இது தேங்காய் கொஞ்சம் எடுத்து இப்போ கொஞ்சம் போட்டுருக்கேன். ஒரு மிளகா போட்டுருக்கோம், உப்பு போட்டு இதை அப்படியே மிக்சியில் போட்டு அடிப்போம். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டு மிக்சியில் போட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. மிளகு 4 கொஞ்சம் வந்து போட்டுருக்கோம், ஒரு 5-6 மிளகு. இதுலேருந்து உடச்சி வச்சுருக்காங்களோ அந்த பருப்பு தான் போட்டிருக்கேன். இது வருங்க, இதுமாதிரி அரைச்சிருக்கேன். சூப்பராக இருக்குது. இந்த சாதத்துலேயும் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம், எண்ணெய் ஊற்றி. இந்த காரக்குழம்பு தொட்டுக்கிட்டு இந்த காரக்குழம்புக்கும் இது தொட்டுக்கலாம். இந்த மாதிரி துவையல் நீங்களும் அரைச்சி சாப்பிடுங்க. பைத்தம்பருப்பு தான் போட்டுருங்க, இது துவரம்பருப்பு இல்லை. துவரம்பருப்புனே அரைக்கிறாங்க சில பேர், இருந்தாலும் இதே மாதிரி அரைச்சா நல்லாயிருக்கும். இது மாதிரி அரைங்க. இது வரைக்கும் நான் வீடியோ கொஞ்சம் நாளாக போடாமல் இருக்கு, குறையுது நான் போடாததுனால. அதனால் இனிமேல் நான் போடுறேன். அப்படின்னா ஆயிடுச்சு. இது இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் திக்காயிடுச்சு. இதுக்கு மேலேயே கொஞ்சோண்டு அப்படியே கொஞ்சோண்டு எண்ணெய் நல்லா கொஞ்சோண்டு சூப்பராக இருக்குது. இது மாதிரி நீங்களும் காரக்குழம்பு வச்சு பருப்பு துவையல் அரைச்சி
இதை சாப்பிடுங்க. அப்பளம் பொரிச்சு வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நெய் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. தேங்க்யூ.